அனைவருக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன். இந்த பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வர்த்தகமாகும். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக நம் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இந்த பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க. அந்த கேஷ்பேக்கை ரிவார்ட் பாயிண்ட்டும் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸும் செய்து கொள்ளலாம். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அவங்க கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களும் ஒவ்வொரு பொருட்களும் சரியான விலையில் சரியான தரத்தில் இவங்க டெலிவரி பண்ணுறாங்க. நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி செய்து தராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஆப் வந்து ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணி வாங்கக்கூடிய அளவுக்கு இவங்க ஃப்ரெண்ட்லி யூஸராக இருக்காங்க. இப்போவே நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கிலே ஒரு பெஸ்ட் ஷாப்பிங் ஆப்னால் அது இந்த பைமோட் இ-ஷாப்பிங் ஆப் தாங்க. நன்றி. வாழ்க்கை என்பது ஆச்சரியக்குறியா அல்லது வேற குறி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஆச்சரியக்குறி இருக்குது, கேள்விக்குறி இருக்குது, வேற என்ன குறி? வாழ்த்துக்கள் போட்டு ஒன்று போடுற மாதிரினா கேள்விக்குறி ஆச்சரியக்குறி ரெண்டு மட்டும் தாங்கதா? வேற இல்லையா? கேள்விக்குறி ஆச்சரியக்குறி வேற இல்லையா? மேற்கோள் மேற்கோள் குறியா? அப்பஸ்டபிள், கமா, புலி ஸ்டாப்பு, இந்த ஆச்சரியக்குறி குறி எல்லாம் தமிழில் கிடையாது. அந்த நம்ம மொழிக்கு பொதுவாக அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஓலையில் எழுதுனாங்க. ஆச்சரியக்குறி கொடுத்தாங்கன்னா ஓலை கிஞ்சிடும். கேள்விக்குறி கொடுத்தனால என்ன ஆவான்? கீஞ்சிடும். ஏன்? ஆணில எழுதணும், புள்ளி குத்தக்கூடாது. இக்கு இம்மி இச்செல்லாம் வருது இல்லை, புள்ளி உட்பெரும் புள்ளி உருவாகுமேன்னு சொல்லி வச்சுருக்காங்க. புள்ளி வைக்காம தான் எழுதுவாங்க. அந்த காலத்தில் நீங்கள் இப்போ பத்திரிகை இதெல்லாம் படிக்க தெரியும், பத்திரம்லாம் படிக்க தெரியும்னா அப்படியே நீட்டாக தான் இருக்கும். சேர்த்து சேர்த்து தான் எழுதியிருப்பாங்க. மேற்படின்னு எழுத மாட்டாங்க, அதுக்கு ஒரு சிம்பிள் போட்டு வச்சுருப்பாங்க. அது போட்டு அது மேற்படி அப்படி தான் இருக்கும். இப்போ வாழ்க்கைன்னா கேள்விக்குறியா ஆச்சரியக்குறியானா இங்கிலீஷ்காரங்க கண்டுபிடிச்ச குறி எடுத்து வந்து நம்மக்கிட்ட சொன்னோம்னா போக முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிற வேற குறி. ஆமாம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி குறியாக இருக்கா? ஆளால் குறி மாறுது. இப்போ வாழ்க்கைன்றது என்ன குறி? ஆண் குறி இல்லை பெண் குறி. ஆச்சரியக்குறியெல்லாம் கிடையாது. அப்போ வேற குறி இருக்குது தெரியல உங்களுக்கு. நான் என்ன ஆண் குறி ஆச்சரியக்குறி மட்டும் தான் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, அதில் அதிசய குறி நான் குறி தெரிஞ்சு வச்சுக்கல. ஆமாம், புள்ள பிறந்த உடனே குறியை காமிச்சிக்கிறாங்க, இது ஆண் குறிமா, புள்ள ஆண் குழந்தை அப்படின்ட்டு. ஏன் இப்போ அம்மா கிட்ட இப்போ 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 குறி இருக்குது. இப்போ 4 குறி வந்துச்சு. ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி, ஆண் குறி, பெண் குறி. அப்புறம் இப்போ வாழ்க்கைன்னா என்ன குறி? வாழ்க்கை என்றால் விருப்பம்னு அர்த்தம். வாழ்க்கைன்னா விருப்பம். இது குறிகளால் நிறுத்த முடியாது, குறிகளை கடந்தது. எந்த குறியீடுமே இல்லாதது. வாழ்க்கைக்கு ஒரு குறியீடும் கிடையாது. ஒரு மனிதன் தன்னை தன் விருப்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அல்லது இருந்து கொண்டிருக்கிறான்னா அவன் தான் வாழ்றான். வாழ்வான வாழ்வு யாருக்கு அப்படின்னா விருப்பமாக இருக்கிறவனுக்கு. பார், சிங்கம் வச்சுப்பேன், பாம்பு வச்சுப்பேன், யானை வச்சுப்பேன், இது ஒன்றா இருக்கான் இருக்க முடியும்? எங்கன்னா சிங்கத்தை விட பெருசாக இருக்கும் பாம்பே பார்த்துக்கிறீங்க நீங்கள் யாருன்னா? சிங்கத்தை விட பெரிய பாம்பு பார்த்துங்களா? இப்போ இதுதான் குறியுது. இதுன்னா ஆச்சரியக்குறியா இல்லை அதிசயக்குறியா கேள்விக்குறியா? இது பாரு, இருக்கிறது எல்லாமே ஆம்பளை. இந்த யானைக்கு அதை வைக்கலன்ட்டு நான் சண்டை போட்டு வைக்க சொன்னேன். அது யாருங்க தூக்கிட்டு பார்ப்பாங்க? பாக கட்டி போதியா வெய்யான்னு. இப்போ சிங்கத்துக்கு அது உள்ளே போயிடுச்சுன்னா கூட பாரு, தடவை கிடி பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்குது. ஆமாம்,
நீங்கள் ஒன்றும் செக் பண்ணீங்க ஒன்றுன்னா இந்த பாம்புக்கு தான் இல்லை ஏன் அது உள்ளே எங்கேயும் சுற்றின்னு வாழல இது மேலே மூடி போட்டு நம்ம உட்காந்துக்கிறோம். இப்போ இதுனா ஆச்சரியக்குறியா இல்லைன்னா குறி கேள்விக்குறியா? கொண்டாட்டக்குறி. மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், மனதின் வெளிப்பாடு. சிங்கம் போன்ற மனம், ஏலம் போன்ற மனம், பாம்பு போன்ற மனம், புலன்களை அடக்கி வச்சுக்கிறேன் நான். சீர்னாலும் என்ன பண்ணுறது இல்லை நான். அப்போது பசியோடு இருக்கிற சிங்கம், வாழ்த்தக்கூடிய யானை, தாகத்தோடு இருக்கிற பாம்பு சீரிது தான். அப்போது குண்டில் நீ எழுந்து சீருது. மனம் இந்த மாதிரி சிங்கத்தை போல் அடங்கிருக்குது, தேவைக்கு மட்டும்தான் செயல்படும். இந்த மாதிரி விளக்கரு இது. அப்போ வாழ்வாங்கு வாழ்கிறவன் அவன் தேவைக்கு ஏற்றபடி அவன் என்ன பண்ணிப்பான். எங்கே கேள்விக்குறி பண்ணணுமோ அங்கே கேள்விக்குறி, எங்கே ஆச்சரியக்குறி பண்ணணுமோ அங்கே ஆச்சரியக்குறி, எதுக்காகலாம் அதிசயம் பண்ணணுமோ அதிசயம், எதுக்கெல்லாம் நன்றி சொல்லணுமோ நன்றி, எங்கெல்லாம் கொண்டாடணுமோ கொண்டாட்டம். வாழ்க்கை முழுவதுமாக எல்லா ஏரியாவும் அனுபவிக்கிற ஒரு மனிதன் எப்படி இருப்பான்? எந்த குறிக்குள்ளுவோம். அப்போ ஆண்குறி தேவையில்லை, பெண்குறி தேவையில்லை. கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு ஆண்குறி வேணுமா என்ன? ஆண்குறி இருந்தால் ஆணாக இருந்து மட்டும்தான் கொண்டாட முடியும். பெண் குறி இருந்தால் பெண்ணாக இருந்தால் தான். அப்படி அந்த குறிக்கேற்ற குறிக்கேற்ற தான் ஆச்சு. சில குறிகளுக்கு குறியே கிடைக்காது, நம்ம என்ன பண்ண முடியும்? குறி பொருந்தாது சில குறி. இந்த குறிங்களுக்கெல்லாம் அதுமா ஆண் குறியும் பெண் குறியும் போந்தலைன்னா அது ஒரு பிரச்சனை ஆகிடும். வாழ தெரிஞ்சவனுக்கு வாழ்க்கை ஒரு வசந்தம். விருப்பத் தேர்வு இருக்கிறது. நான் விருப்பமாக இருக்கிறேன், பிறருக்கு தொல்லை இல்லாமல். அவர்களாகவே தொல்லை நினைத்தான் நான் என்ன பண்ண முடியும்? நான் வாழ்கிறேன், யாரோ ஒருத்தர் தொல்லை நினைச்சு யார் பிரச்சனை? இது அது அவரை பிரச்சனை. அதனால் வாழ்க்கையை கேள்விக்குறிகளாலோ ஆச்சரியக்குறிகளாலோ நிரப்ப வேணாம். ஆண்குறியோ பெண்குறியோ பெருமையாக எடுத்துக்க வேணாம். அது இருக்கும் உங்ககிட்ட. ஆனால் அதே குறியோடு எப்பவுமே ஆமாம் குறி வச்சு தாக்கவே முடியாது. சில நேரத்துங்களை நம்மளால் குறி வைக்க கூட முடியாது. ஆமாம் துப்பாக்கி கையில் எடுத்து 2 தோட்டாவும் பையில் எடுத்து நான் கொக்கு சூட போகும் வழி தான், அது தப்பி இங்கு ஓடும்படி தான், என்ன சுட்டது என்ன கண்ணு, மேயாத மான் புள்ளி மேவாத மான். அந்த காலத்தில் முடியாது. மான் கண்டேன் மானே தான் நான் கண்டேன், நான் உன்னை காணேன். இதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு மட்டும்தான். வாழ்க்கை ஒரு வசந்தம். எந்தெந்த நேரத்தில் என்ன எடுத்துக்க போகிறன்றது நல்ல கேள்விக்குறி போட வேண்டியதில் கேள்விக்குறி போடு, ஆச்சரியக்குறி போட வேண்டியதில் ஆச்சரியக்குறி போடு, புலி ஸ்டாப் வைக்க வேண்டியதில் புலி ஸ்டாப் வை, கம்மா போட வேண்டியதில் கம்மா போடு. வாழ்க்கையை கொண்டாடு, மகிழ்ச்சியாரு.